ஹாய் பிள்ளைங்களா, வணக்கம். உங்கள் சத்தியம்மா. சிவபெருமான் கழுத்தில் பாம்பு 3 சுத்தாக சுற்றி படுத்துருக்கோம், பார்த்துருக்கீங்களா? ஃபோட்டோவில் பார்த்தாலும் சரி, இல்லை நீங்கள் விக்கிரகத்தில் பார்த்தாலும் சரி. அது ஏன் அப்படி சுற்றி படுத்துருக்குன்னா, இந்த 3 சுத்தும் கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் 3ஐயும் குறிக்கிறது. அதனால தான் இந்த 3 சுத்து. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, சிவபெருமான் இறப்பு பிறப்பு அப்பாற்பட்டவர் அப்படின்னும் அது சொல்லப்படுது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, பாம்பின் கழுத்தில் அணிஞ்சுதான் சிவபெருமான் காட்சி தராரு நம்மளுக்கு. அந்த பாம்பு குண்டலினி சக்தியையும் குறிக்கிறதுக்கான ஒரு அறிகுறி. சரிங்களா? நம்ம அந்த குண்டலினி சக்தி எழுப்புறோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த பாம்புனாவே குண்டலினி சக்தி எழுப்புறதுக்கான ஒரு அறிகுறி. அந்த அர்த்தமாக கூட சிவபெருமான் கழுத்தில் பாம்பு அணிஞ்சிருக்காரு. ஆனால் இந்த 3 சுத்துக்கும் எதிர்காலம், நிகழ்காலம், கடந்த காலம் இதை குறிக்கிறதுக்கு தான் அவர் போட்டிருக்கிறது. நல்லா யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கே நல்லா புரியும். சரிங்களா? ஓம் சக்தி அங்கார சக்தி. நல்லதே மட்டும் நினைப்போம், நல்லதே நடக்கும்.